ஏறெடுத்துக்கொள்வோம். இந்த நாள்லேயும் நம்ம வந்து இந்த தொடர் பாடத்தில் உள்ள ஒரு விஷயத்தில் சபை பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கல. இன்னைக்கு ஒரு ஓமையை நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கிறோம்னா, ஒரு ஓமையை பார்க்க இருக்கிறோம். ஓமையை படிக்கணும், புரிந்து கொள்ளணும் அப்படின்னாலே ஓமைங்கிறது ஒரு ஒரு கதையை சொல்லி அல்லது ஒரு நிகழ்வை சொல்லி அந்த நிகழ்வுல உள்ள கருத்துகள் வந்து அஹ், ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை ஒன்றும் சொல்லாது. சரிங்களா? ஆனால் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அந்த நிகழ்வு அல்லது அந்த கதையில் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். உதாரணமாக நம்ம மகாபரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு ஒரு பாடம் பார்த்தோம். அந்த பாடத்தை பொறுத்த மட்டும் ரெண்டு ஓமைகளை நம்ம பார்த்தோம். கடுகு விதை, இன்னொன்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? கடுகு விதைன்னு ஒரு ஓமை பார்த்தோம். ஒரு கடுகை கொண்டு போய் வயலில் போட்டால் அது முளைச்சி பெரிய மரமாகும். அதில் வந்து பறவைகள்லாம் வந்து தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓமை பார்த்தோம். சரிங்களா? ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான விளக்கங்கள்லாம் பார்த்தோம். அது அப்போ நம்ம கடுகு விதையை கொண்டு போய் வயலில் போட்டு பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா அது பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குமா? வசனம் நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 32 ஆ மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 31. ஆ வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். ம் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஓகே. இப்போ இதனுடைய கதை அல்லது இதனுடைய நிகழ்வை பற்றி சொல்லும் பொழுது இது லிட்ரலாக அப்படியே நம்ம எடுத்துக்கொள்கிற ஒரு விஷயமா? ஒரு மனுஷன் போய் வயலில் கடுகை போட்டு அது மரமாக ஆணுச்சுன்னா அதில் பறவைகள்லாம் வந்து தங்குனுச்சுன்னா அவன் பரலோகம் போவான் அப்படின்னு அதை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு நான் கேட்குறேன். அப்போ அந்த ஓமையினுடைய நிகழ்வு அல்லது அந்த கதை மாதிரி சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து ஆவிக்குரிய பொருளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதனுடைய உள்கருத்து தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? உள்கருத்து தான் முக்கியம் ஒழிஞ்சு அந்த கதையாக அல்லது அந்த நிகழ்வை சொல்வது நம்ம முக்கியத்துவம் உள்ள ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே மாதிரி கூட நம்ம 33வது வசனத்தை கூட நம்ம படிச்சிருப்போம். படிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 33. வேறொரு உவமையை அவர்களுக்குச் சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடைக்கி வைத்தாள் இப்போ என்றார். இது கூட ஒரு உவமை தான். அப்போ பெண்கள்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா 3 படி மாவில் கொஞ்சோண்டு புளிப்பை சேர்த்துட்டா புளிச்சு போயிடும். அவங்க பரலோகம் போய்வாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? அப்படி எடுத்துக்க முடியுமா? அப்போ அதற்குரிய பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் புளித்த மாவுனா என்ன? அது பொய்யான சத்தியங்களுக்குரிய போதனை. புளித்த மாவுனா என்ன? அது வந்து மாமிசத்தின் அசூசிகளாக இருக்கக்கூடிய பாவ காரியங்கள். இது மாதிரிலாம் வசனங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் அந்த புளித்த மாவை கலைந்துவிட்டு புளிப்பில்லாத அப்பத்திற்குரிய வேதத்தின் சத்தியங்களை தான் நம்ம படித்து புரிந்து கொள்ளணுங்கிறதான் அந்த ஓமையில் கூட நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? இப்போ உதாரணமாக நான் இன்னொரு ஓமைக்கு கூட வந்தீங்கன்னா லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 31 வசனத்தில் ஒரு ஓமை என்னன்னா பணக்காரன் லாசரு. சரிங்களா? இந்த இந்த ஓமையில் நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கி அந்த ஒரு கருத்தை பார்த்தீங்கன்னா பணக்காரன் இந்த ஓமையை நம்ம இன்னைக்கு பார்க்கல. இருந்தாலும் அதனுடைய கருத்தை வெளி கருத்தை பற்றியும் பார்ப்போம் நம்ம. பணக்காரன் நல்ல சுகபோகமாக வாழ்கிறான். அவனுடைய வாசல்ல வீட்டின் வாசல்ல ராஜபோகமாக வாழக்கூடிய ஒரு பணக்காரன். சரிங்களா? அவன் வீட்டின் வாசல்ல ஒரு புண்ணு பிடிச்ச உடம்பெல்லாம் புண்ணு பிடிச்ச ஒரு லாசர். அவனுடைய உடம்பெல்லாம் நாய் நக்கும். அவ்வளோ புண்ணு. சரிங்களா? துர்நாற்றம். சரிங்களா? அப்போ அந்த பணக்காரன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய மேசையிலேருந்து விழுகிற துணிக்கைகள் எல்லாம் சாப்பாடெல்லாம் அவன் சாப்பிட்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றான். அதாவது மிச்சப்படுற சாப்பாடெல்லாம் யாருக்கு தான்? அந்த லாசருக்கு தான். ஆனால் அவன் வீட்டு வாசல்லே பர்மனண்டாக இருக்கிறான். சரிங்களா? ஆனால் 2 பேரும் சாகுறாங்க. ஒருத்தர் எங்கே போகிறாப்புல? லாசரு வாழ்க்கை ஃபுல்லாக நொந்து வெந்து உடம்பெல்லாம் புண்ணு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ற நிலமை. அவர் எங்கே போகிறாப்புல? ஆபிரகாமினுடைய மடிக்கு. சரிங்களா? பணக்காரன் எங்கே போகிறாரு? வேதனை உள்ள ஸ்தலம், நெருப்பு. இல்லைங்களா? அப்போல இவர்களுக்கும் அதாவது ஆபிரகாமுக்கும் லாசருக்கும் அப்படிங்கும்போது சாரி ஆபிரகாம் லாசரு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆபிரகாமினுடைய மடியில் லாசர் தேற்றப்படுகிறார் இறந்த பிறகு. இந்த பணக்காரன் கூப்பிட்ற தூரத்தில் தான் இருக்குது. அப்போனா நரகம் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தமா? பரலோகம் நரகம் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தமா? கூப்பிட்ற தூரம் தான். சரிங்களா? இப்போ அதில் கூட பாருங்கள் ஒரே ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னால்
ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இங்கேருந்து அங்கே வர்றது கஷ்டம், அங்கேருந்து இங்கே வர்றது கஷ்டம், அது கூட கிடைக்காது. அப்போ என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் இருக்காங்க, அவங்க இந்த வேதனை உள்ள ஸ்தலத்துக்கு வராத அளவுக்கு அவன் போய் சொல்லட்டும்னா, அதுக்கெல்லாம் மோசே மற்ற தீர்க்கதரிசிலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் இருக்கிறாங்களா? மோசே மற்ற தீர்க்கதரிசிலாம் இப்போ இருக்கிறாங்களா? ஒரு செட் ஆகாத ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் இன்னொரு விஷயம் அதில் பாருங்க, பணக்காரன் பர்மனண்டா அந்த புண்ணு பிடிச்ச குஷ்டரோகம் போன்ற அந்த லாசரை வீட்டு வாசல்லே வச்சிருக்கிறார். நம்ம வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்தானா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்குறேன். சாப்பாடை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நிற்கிறாப்புலன்னு வச்சிங்களேன், ஏய் ஏய் எதுக்கு நிற்கிற, கிளம்பு கிளம்பு. நம்முடைய யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவோம். இப்போ பணக்காரன் பர்மனண்டாக சோறு போட்டானே அவனுக்கு நரகம்னா அவன் என்ன தப்பு பண்ணான் நரகம் போகிற அளவுக்கு? அப்போ அங்கே சொல்லப்பட்ட நிகழ்வு அல்லது அந்த கதை போன்ற அந்த கருத்து வெளியரங்கமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ பணக்காரன்லாம் எங்கே போகிறான்னு அர்த்தம்? பணக்காரன்லாம் எங்கே போகிறான்னு அர்த்தம்? நரகத்துக்கு. அப்போ அந்த புண்ணு பிடிச்சவன்லாம் எங்கே போகிறான்னு அர்த்தம்? நீங்கள் ஒரு வசனம் நீங்கள் படிக்கலாம் பாருங்கள். ஒரு பணக்காரன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நீர் ஆண்டவரே நீங்கள் நான் பரலோகத்துக்கும் தேவனுடைய காரியத்திற்கும் உரியவனா நான் வாழணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தெல்லாம் செய்ப்பா அப்படின்றாரு. அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னோடனே அவர் கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்குறாரு. ட்ரெஸ்ஸு அவனுடைய ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் பார்த்துட்டு, எப்பா நீ என்ன பண்ணுற, நீ எங்கே போகணும், நித்திய ஜீவனை அடைவதற்கு நீ வழி கேட்குற, நான் ஒன்றே ஒன்று தான் உனக்கிட்ட பிரச்சனையாக இருக்குது, உன்கிட்ட இருக்கிற சொத்து சுகத்தெல்லாம் விற்று யார்கிட்ட கொடுத்துரு, யார்கிட்ட கொடுத்துரு. படிச்சீங்கன்னா மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனம் 21. அதற்கு இயேசு, நீ பூரண ம் படிங்க. பூரண சத்குணனா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, ஆ அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம். நீ விற்று எதுக்கு கொடுத்துறணும், யாருக்கு கொடுத்துறணும்? தரித்திரருக்கு. தரித்திரம் ஒன்றும் இல்லாதவனுக்கு கொடு. இப்போ லாசர் மாதிரி ஆளுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் அர்த்தமாக சொல்கிறாரு. இவன் இருக்கிற கொஞ்சோண்டு வச்சிக்கன்னு சொன்னாரா ஆண்டவர்? இருக்கிறது எல்லாத்தையும் விற்று தரித்திரன்ட்ட கொடுத்துறா. அந்த தரித்திரம் என்ன ஆவான்? இருக்கிறது எல்லாத்தையும் விற்று தரித்திரன்ட்ட கொடுத்துறா. தரித்திரம் என்ன ஆயிடுவான்னு கேட்குறேன். பணக்காரன் ஆயிடுவான். அப்போ அவன் பணக்காரன் ஆயிட்டுனா அவன் பரலோகம் போக முடியுமா? அப்போ ஏதாச்சும் லாஜிக் இருக்கா ஏதாச்சும் விஷயத்தில், அவர் பேசின விஷயத்தில்? அப்போ இவன் தரித்திரனானா தான் எங்கே சேர்க்கப்படும்? தூக்கி தொடர்ந்து வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூர்ண சத்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று ம் தரித்திரருக்கு கொடு, ம் அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ம் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ம் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். ம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ம் மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க. இப்போ இப்போ நம்மலாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான் சரி. பணக்காரன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்கும் உண்ண உடையும் உடுத்த சரி உண்ண உணவும் உடுத்த உடையம்லாம் நிறைவாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு நம்ம பிச்சைக்காரன் மாதிரி போனால் தான் பரலோகம் போகுங்கிற அந்த கான்செப்டில் பார்த்தா, பிச்சைக்காரன் தான். அப்போ அந்த லாசருனுடைய விஷயத்தை பார்த்தா உடம்பெல்லாம் புண்ணானா பரலோகம் போல இருக்குது. அப்போனா அதை கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது. அப்படியா அது? அப்போ ஓமைகளினுடைய நேரடி பாஷையை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிறதான் ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? அப்போ ஆண்டவர் கூட சொல்கிறாரு ஒரு இடத்துல, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11, 12. 11, 12. ம் பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று ம் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். சாப்பாடை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, அது நீங்கள் ஏன் உணராமல் இருக்கிறீங்க? நான் சொல்ல வந்த அந்த புளித்த மாவுங்கிறது என்னன்னு சொல்கிறாரு, படிங்க. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஓகே. அப்போ
ஆண்டவர் ஒரு விஷயத்த ஓமையா அவர் வாயை திறந்தாலே எப்படி திறப்பாருங்க? ஊமை. ஓமைகளாக தான் வாயை திறப்பாரு. சரிங்களா? படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 78:2. சங்கீதம் 78. சங்கீதம் 78:2. என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன். பார்த்தீங்களா? ஓமைகளால தான் நான் துறப்பேன். பூர்வ காலத்து மறைபொருள்கள்னா ஆதி முதல் இருக்கக்கூடிய ரகசியம்லாம் அதில கொண்டாந்து சொல்லுவேன். அப்பன்னா அதுக்குள்ள ரகசியம் இருக்கும். பூர்வ காலத்து மறைபொருள் இருக்கும். சரிங்களா? வாய தொறந்தாருனாலே ஓமை தானா? ஆண்டவர் கூட ஒரு இடத்துல சொல்றாரு. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க. நான் 3 நாள்ல கட்டுறேங்கிறாரு. அவர் சொன்னது எத? அங்கே சாலமோன் கட்டியிருந்த ஆலயத்தையா? ஆண்டவர் மேல கூட குற்றச்சாட்டு பண்ணாங்க. அவர புடிச்சுட்டு கொலை பண்றதுக்கு கொண்டாரும் பொழுது, இவன் ஆலயத்தை இடித்து 3 நாள்ல கட்டுறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு பண்றாங்க. அதெல்லாம் எடுபடல ஆனா. ஆனா விஷயம் என்னன்னா, அவர் சொன்ன ஆலயம் எதுன்னு கேட்கிறேன். நாமே அந்த ஆலயம் அவருடைய ஆலயம்ங்கிறது அவருடைய சரீரத்த, அவருடைய காரியத்தில் மரணம், மரணத்திலேருந்து உயிர்த்தெழுதல் அந்த ஒரு விஷயமா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். எல்லாமே நேரடி பாஷை இல்லாம, மறைமுகமா, ஓமையில, அடையாள பாஷையில தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுல வந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 10, 11. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 10, 11. அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரத்யுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்ப பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு அந்த ஓமைக்குள்ள. ஏன் ஆண்டவரே ஓமையாவே பேசுறீங்கன்னு சீசர்கள் கேட்குறாங்க. அதனுடைய ரகசியம் பரலோக ராஜ்யத்தினுடைய மறைபொருள் ரகசியம் அதை கேட்பதற்கு வாய்ப்பு சீசர்களாகி உங்களுக்கு தான் அருளப்பட்டது. சரிங்களா? இப்போ அந்த வகையில ஒரு ஓமைய நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ஆண்டவர் ஒரு ஓமைய பேசப் போறாரு. அந்த ஓமைய பேசப் போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிகழ்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு கல்யாணத்துக்கு போய் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அதில போய் சாப்பிட போயிருக்கிறார். சரிங்களா? இன்விடேஷன் பண்ணாக்கி எல்லாரும் மெயினா மணமக்கள வாழ்த்திட்டு, அங்கே என்ன பண்ணுவாங்க? அங்கே சாப்பிடுறதுக்கு தான் மெயினா நம்மலாம் போவோம். ஒரு கெஸ்ட்டா போம்போது. சரிங்களா? அப்படி போம்போது என்ன நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ படிக்கலாம். ஆ லூக்கா 14ஆம் அதிகாரத்தில 7வது வசனம். லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனம் 7. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். பார்த்தீங்களா? இப்ப என்னன்னா ஒரு உவமைய சொல்லப் போறாரு. என்ன என்ன விஷயத்த பார்த்துட்டு சொல்லப் போறாரு? விருந்துக்கு வந்தவங்க முதன்மையான இருக்கை, விஐபி இருக்கை மாரி இருந்திருக்கும்னு வச்சுக்கங்களேன். இப்ப நம்ம இதில கூட ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணோம்னா, நல்ல நல்ல ஒரு நம்மளுக்கு புடிச்ச ஆளுக, நம்ம சொந்த பந்தம்னா தனியா கூட்டிட்டு போய் கவனிப்போம்ல. அந்த மாரி ஒரு இது மாரி கூட வச்சுக்கங்க. இத எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு புரியல. அப்ப அந்த முதன்மையான இருக்கைய போய் டக்கு டக்குன்னு போய் உட்காந்து, எதுடா பெஸ்ட்டான இடம் அப்படின்னு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. சரிங்களா? அத பார்த்துட்டு ஆண்டவர் ஒரு உவமைய பேசுறார். என்ன மாரி உவமைய பேசுறார் அப்படின்னா, இப்ப உவமைய பேசப் போறார். அப்ப உவமைனாலே நம்ம மைண்ட் என்ன வந்துரணும்? நேரடி பாஷையில சொல்லப்பட்டிருக்காது. ஒரு கதை மாரி இருக்கும். அந்த கதைய உள்வாங்கிக்கணும். ஆவிக்குரிய கருத்த தான் நம்ம அதுக்குள்ள சிந்திக்கணும். சரிங்களா? ஆகவே இந்த விஷயத்த நம்ம அப்படியே அந்த 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 கதைய ஃபர்ஸ்ட்டு நம்ம கேட்டுக்கலாம். ஓகே. தொடர்ந்து வாசிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனம் 8. ம். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. பாருங்க, முதன்மையான இடத்துல உட்காராது. எங்க? அது என்ன விருந்துக்காக அங்கே உண்மையிலே நடந்துச்சுங்கிறது இல்ல. ஆனா இந்த உவமைய பேச வரும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு கல்யாணத்துக்கு நீ நீ அழைக்கப்பட்டிருந்தா, அழைக்கப்பட்டிருக்கும் நீ சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடுற இடத்துல வந்துட்டீன்னா, நீ எங்க வந்துராத? முதன்மையான இடத்தில் சாப்பிடுற இடத்த பத்தி உட்காராதே. பேசிக்கிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. அங்க அங்க ஹால்ல முன்னாடி போய் உட்கார்ந்திருக்கிற அப்படி மாரி பேசுன மாரி தெரியல. முதன்மையான இருக்கையில உட்காராதே. உட்காராத. இது என்னது? அப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா? நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், எதுடா பெஸ்ட் இடம் தானே போய் உட்காருவோம். சரி, ஓகே. படிக்கலாம் பாருங்க. படிங்க. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். பார்த்தீங்களா, அந்த கல்யாணத்த நடத்துறவர் வந்து, நம்ம போய் இருக்கைய உட்கார்ந்தோம்னா, அந்த முதல் இருக்கையில நம்மள காட்டிலும் யாராச்சும் விஐபி மான்னு வேற ஆளு இருந்தா, அவர் என்ன பண்ணிருவாராம்?
கனமான ஒருத்தர் அழைச்சிருந்தா நம்ம விஐபி சீட்டில் உட்காந்துருந்தோம்னா அவர் என்ன பண்ணிடுவார், அந்த அந்த கல்யாணம் நடத்துகிற அந்த தகப்பன்னு வச்சுக்குவோம் நம்ம. மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம், மகனுக்கு தான் கல்யாணம். தகப்பன் வந்து என்ன பண்ணுவார்? படிங்க. அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். பாரு என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணத்தை நடத்துகிறவர், எப்பா நீ தயவுசெய்து என்ன பண்ணு, கொஞ்சம் எந்திரிச்சு பின்னாடி போ, முக்கியமான ஆள் வந்திருக்கிறாரு, அவருக்கு தான் இந்த விஐபி சீட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவார், முதல் இருக்கையை அவருக்கு கொடுத்துருவாரு. படிங்க. அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். பாருங்க அது எவ்வளோ இன்சல்ட்டாக இருக்கும். பின்னாடி இருக்கைக்கு போய் உட்காருன்னு சொல்லும்போது முதல் இருக்கையில் பின்னாடி போனால் எல்லாரும் பார்க்குற நேரத்தில் ரொம்ப ஒரு இன்சல்ட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. பாருங்க, ரெண்டு இடத்த பற்றி பேசுகிறார். ஒன்று என்னது? முதன்மையான முதன்மையான இடம். இடம். இன்னொரு என்ன என்னது? தாழ்ந்த இடத்தில் உட்காரு. தாழ்ந்த இடம். தாழ்ந்த இடம்னா நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா, தேட்டர்லலாம் போனோம்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், அப்புறம் பால்கனி அப்படி இருக்கும்ல. அதில் முதன்மையான இருக்கை அப்படின்னாக்க கொஞ்சம் லக்ஸூரியாக உட்கார மாதிரி இடமா நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட்டு இதுக்காக. குறைச்சி ரேட்டில் உள்ள எக்கனாமிக் கிளாஸாக இருந்தாக்கி அதுக்குரிய சீட்டு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்குவோம் நம்ம. அப்போ அந்த தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு. அப்போயில என்ன பண்ணுவார், நீ வாப்பா, நீ நீ எப்படிப்பட்ட ஆள், நீ என்ன இங்கே உட்காந்துருக்குற, வா 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 முன்னாடி வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொசிஷனை என்ன பண்ணுவார், அந்த கல்யாணத்தை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறவர் என்ன பண்ணுவார், முக்கியத்துவம் கொடுப்பாரு. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நான் உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும். பாருங்க, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதன்மையான இருக்கை இல்லை உட்காராதீங்கன்ட்டாரு. எங்கே போய் உட்கார சொன்னார்? தாழ்மையான இருக்கை. அது கொஞ்சம் மற்றவர்கள் வந்து விரும்பாத இருக்கையாக தான் இருக்கும் தாழ்மையான இருக்கைங்கிறது. அங்கே போய் உட்காருன்னு சொல்கிறார். ஒரு தாழ்மையாக உட்கார்ற இடத்துல இருக்கிறவனை பார்த்து நீ என்ன பண்ணு, உயர்ந்த இடத்தில் வாரும். முதன்மையான இருக்கைக்கு வாருன்னு சொன்னாரா, உயர்ந்த இருக்கைக்கு வாருன்னு சொன்னார்? உயர்ந்த இடத்தில் வாரும். மொத்தம் 3 இருக்கையை பற்றி இங்கே பேசப்படுது. சரிங்களா? முதன்மையான இருக்கைக்கு வான்னு சொல்லலை, தாழ்ந்த இடத்துல போய் உட்கார்றவங்கள. உதாரணமாக முதன்மையான இருக்கைன்னா ஃபர்ஸ்ட் இருக்கைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இருக்கைக்கு வர சொல்லலை. தாழ்மையான இருக்கைன்னா பின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இருக்கையில் இருக்கிறவரை முதன்மையான இருக்கையாக இருக்கிற இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லலை, உயர்ந்த இருக்கைன்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு வாப்பா அப்படிங்கிறாரு. ஆக இந்த ஓமையில் எத்தனை இருக்கை இருக்கிறதா நம்ம பார்க்குறோம்? 3 இருக்கை. ஒன்று வந்து முதன்மையான இருக்கை, ஃபர்ஸ்ட் லைனில் உட்கார்றதுன்னு வச்சுக்குவோம். இன்னொரு இருக்கை பின் இருக்கை, அதான் தாழ்மையான இடத்துல ஒரு எல்லாரும் போல எல்லாரும் உட்கார்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அந்த இடம். இந்த 2 இடமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு தான். உயர்ந்த இருக்கைன்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியுதுங்களா? உயர்ந்த இருக்கை, அது அது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, கோ அப் ஹையர், உயரமான இருக்கை. அப்படின்னா இந்த விஐபி இருக்கை இருக்கலாம், பின் இருக்கை லோ இருக்கை இருக்கலாம், அதாவது தாழ்ந்த இருக்கை இருக்கலாம். ஹை இருக்கைன்னா ஒரு உயர்ந்த இடத்துல உட்காரக்கூடிய ஒரு இடமா இருந்தால் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அவரை? கெஸ்ட்டு அத்தனையுமே பார்க்கக்கூடிய ஒரு இருக்கை. புரியுதா இல்லைங்களா? அந்த இருக்கையில் கொண்டு போய் உட்கார வைப்பாராம். யாரை? முதல் இருக்கையா தாழ்ந்த இருக்கையில் உள்ளவங்களையா? சரிங்களா? இந்த இந்த ஓமையை அறிஞ்சிக்கிறதே கஷ்டமாக இருக்குது, இத்தனை இருக்கை இருக்கா அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஓகே, இந்த உயர்ந்த இருக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். விஐபி சீட்னா முதல் இருக்கை, பின் இருக்கைங்கிறது தாழ்ந்த இருக்கை. அந்த இருக்கையில் உட்கார்ந்துருக்கிறவங்கள தான் எங்கே கொண்டாட போகிறாருன்னா அந்த உயர்ந்த இருக்கையில் கொண்டாந்து வைக்க போகிறாரு. சரிங்களா? அப்போ விஐபி சீட்டை நம்ம விரும்பவே கூடாது அப்படிங்கிறத இந்த ஓமை நம்மளுக்கு சொல்லுது. தொடர்ந்து வாசிங்க. உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். பார்த்தீங்களா? அப்போனா அந்த உயர்ந்த இருக்கை எப்படி இருக்கும்? கனத்துக்குரிய ஒரு இருக்கை, மரியாதைக்குரிய இருக்கை, எல்லாரும் புகழக்கூடிய ஒரு இருக்கை. சரிங்களா? விஐபி இருக்கையை காட்டிலும் அது எப்படிப்பட்டதுங்க? கனம், மரியாதை, எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு இருக்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஓகே, இப்போ இந்த ஒரு ஓமையில் இந்த ஒரு வசனம் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டார். யார் தன்னை உயர்த்துறானோ அவனை தாழ்த்தப்படுவான், யார் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படுவான். இதை நம்ம ஒரு உதாரணத்தோடு புரிஞ்சுக்கலாம். சாத்தான் வந்து தன்னையே எந்த அளவுக்கு உயர்த்திக்கிட்டான்னு தெரியுங்களா?
சாத்தானுடைய சாத்தான்கிறது லூசிஃபர் அப்படிங்கிற சாத்தானுடைய அந்த மேட்டுமை பெருமை தேவனுடைய சிங்காசனத்திலே போய் உட்காருவேன் அப்படின்னு அவன் தன்னையே உயர்த்தி மனசளவில் நினச்சானான். இது வந்து நீங்கள் ஏசையா 14 11லேருந்து படிச்சீங்கன்னா புரியும். படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் வசனம் 11 ம் உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்கப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். பாருங்க, அவனுடைய மேட்டுமையான சிந்தனை என்னன்னா, நான் வானத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். ம் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், ம் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் பாருங்க, என்றும். உன்னதமான அவருக்கே நான் ஒப்பா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணானா படிங்க. ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ம் ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாருங்க, நீ மோசமான எல்லாத்துக்கும் கீழ் நிலைமையில நீ தள்ளுண்டு போனாய். படிங்க. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும். பாருங்க, எல்லா மோசமான காரியத்துக்கும் இவன் தான் காரணமாங்கிறத எல்லாருமே புரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இவன் மைண்ட் அளவுலே தன்னை உயர்த்தணும்னு நினைச்சத தேவனுக்கு நிகராய் உன்னதமானவருக்கு நிகராய் தன்னை உயர்த்தணும்னு நினைச்சதுலே அவன் கீழே தள்ளப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாம் நீ யோசிச்சே பார்க்க முடியல. நம்ம என்னென்ன பெருமை மேட்டுமையில் இருக்கிறோம். அப்ப தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தவர். அவர் மூலமாக தான் எல்லாமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் எல்லாமே படைக்கப்பட்டு எல்லாமே இதாக ஆணுச்சு. ஆனால் அவருடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுங்களா? இவ்வளோ உன்னதமாக உயர்ந்த ஸ்தானத்தில் நம்முடைய ஆண்டவருக்குரிய காரியம் இருந்தபோதும் அவருடைய சூழ்நிலையில் அவருக்கான காரியத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். ம் 6வது வசனத்திலேருந்து படிங்க. 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பாருங்க, தேவ தன்மையில ஈக்குவலா இருந்த அந்த நிலைமையில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் தம்மை தாமே ஒண்ணுமே இல்லாத மனுஷன் மாதிரி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனா பிறந்தார், மனுஷனா வாழ்ந்தார். சரிங்களா? உலகத்தை படைச்ச கடவுள் தன்மையில் இருந்த நம்முடைய ஆண்டவர் என்னவானாரா? மனுஷனா. சரிங்களா? அப்ப அவர் உயர்ந்த தன்னுடைய அந்த உயர்ந்த ஸ்தானத்தெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன ஸ்தானத்துக்கு வந்தார்? தாழ்மையான ஒரு ஸ்தானத்துக்கு வந்தார். படிங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அப்ப அந்த அவமானத்துக்குரிய ஒரு மரணம், சிலுவை மரணம், உலகத்திலே ரொம்ப அவமானத்துக்குரிய ஒரு மரணம். சரிங்களா? அதான் அந்த அளவுக்கு மரண பரியந்தம் தன்னை எல்லாவற்றிலும் தாழ்த்தி மரண பரியந்தம் அப்படி ஒப்பு கொடுத்ததுனால தேவன் என்ன பண்ணிட்டாராம்? எல்லாவற்றுக்கும் மேல அவரை என்ன பண்ணிட்டாரு? உயர்த்தி. சரிங்களா? உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சரிங்களா? அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை வசத்திட்டார் பிதாவாகிய தேவன். பார்த்தீங்கன்னா, வானோர், பூமியில உள்ளோர், பூமியின் கீழ் உள்ளோர். வானோர்னா யாரு? தேவதூதர்கள். பூமியில உள்ளது யாரு? இப்போ உயிரோடு இருக்கிற மனுக்குலம். சரிங்களா? பூமியின் கீழே இருக்கிறது யாரு? செத்தவங்க. எல்லாரும் என்ன பண்ணணும்? என்ன சொல்லணும்? படிங்க அந்த ஒரு வசனத்தை படி.
காலத்தில் ம் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பாருங்க, தன்னையே இந்த அளவுக்கு தாழ்த்தினதுனால எல்லா சர்வ சிருஷ்டிக்குரிய ஜீவராசிகளும் வானதூதர்களும் மனிதர்களும் இறந்தவர்கள் எல்லாருமே முட்டி போடுற அளவுக்கு உரிய ஒரு மேலான ஒரு நாமத்தை, சரிங்களா? முட்டி போடுறதுங்கிறது சாதாரண விஷயமா? முழங்கால்கள் எல்லாம் முடங்கும் முடங்கும்படிக்கும் படிங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்து தான் தலைவன். தலைவன்னா புரியுதுங்களா? என்னை ஆண்டு கொள்கிறவர், அதான் ஆண்டவர், சரிங்களா? அதுக்கான ஆண்டவருக்கான அந்த கர்த்தருங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதுக்கான அர்த்தம் என்னன்னா, என்னுடைய தலைவன், என்னுடைய குரு, என்னை ஆட்சி பண்ணுகிற ராஜா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்தார், சரிங்களா? அதான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதோ இந்த 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 லாஜிக்கை மட்டும், இந்த வசனத்தை மட்டும் தனியாக பார்க்கறதுக்கே ஒரு தனி டைம் வேணும், சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஓமைக்குள்ளே போகிறதுனால நம்ம இந்த கான்செப்டில் அவர் சொல்ல வந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம புரிந்து கொள்ளலாம், சரிங்களா? இன்னும் ஓமையே முடியலை. ஓமையினுடைய கருத்து வெளியரங்கமான கருத்தை தான் பார்க்குறோம். முதன்மையான இருக்கைன்னு ஒரு சில இருக்கைகள் இருக்குது, அதில் போய் உட்காராதீங்க. உங்கள் கல்யாண விருந்துக்கு வந்தீங்கன்னா தாழ்மையான இருக்கைக்கு பின் இருக்கை மாதிரி இருக்கக்கூடிய தாழ்மையான இருக்கையில் போய் உட்காருங்க. அப்படி தாழ்மையான இருக்கையில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த முதன்மையான இருக்கையில் உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லிடுவார்? அவனிலும் விஐபி மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாழ்மையான இருக்கையில் உள்ளவனை கூட்டிகிட்டு வந்து நீ பின்னாடி போப்பா அப்படின்றவார், அந்த முதன்மை இருக்கையை, சரிங்களா? அப்போ தாழ்மையான இருக்கையில் உள்ளவனை உட்கார்ந்துருக்கிறவனை எங்கே கொண்டாந்துட போகிறாரு? உயர்ந்த இடம். உயர்ந்த ஒரு இடத்துல. இது இது ஒரு ஓமையினுடைய ஒரு பார்ட், சரிங்களா? அந்த ஒரு பார்ட்டில் என்ன சொல்லிடுறான்னா, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இப்போ நம்ம அந்த ஓமையை அந்த வசனத்தை திரும்ப படிச்சுட்டு அந்த மிச்சம் உள்ள வசனத்தை படிக்கலாம். லூக்கா 14ஆம் அதிகாரம் ம் 11வது வசனம். ஆ தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், ம் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆ அன்றியும் அன்றியும். அப்போ அந்த ஓமை இன்னும் முடியலைங்க, சரிங்களா? அந்த ஓமை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயத்தை சொல்ல வர்றாரு. இப்போ நீ கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர்றாரு நம்முடைய ஆண்டவர். படிங்க. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, பாருங்க, இந்த ஓமையில் ஒரு ஒரு பாட்டு முடிஞ்சிருச்சு. இன்னொரு பாட்டுக்கு உரிய விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த விருந்துக்கு அழைச்ச இடத்துல வந்து பார்த்துட்டு தான் யார் யாரெல்லாம் விஐபி சீட்டில் உட்கார்றாங்கன்னு பார்த்துட்டு அதை பேசிக்கிட்டு இருக்காரு இங்கே, சரிங்களா? அந்த விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது கவனிங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க. பகல் விருந்து, ராத்திரி விருந்து பண்ணும்பொழுது, உன் சிநேகிதரை ஆகிலும், அதாவது நம்ம ஒரு விருந்து பண்ணுறோம்னா, ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்லை கல்யாண விருந்தோ ஏதோ ஒரு வச்சுக்கோங்க. நம்ம மெயினாக இந்த ஒரு ஓமையை பொறுத்தவரையிலே ஒரு கல்யாண விருந்தை தான் சொல்லப்படுது. அந்த விருந்தில் பகல் விருந்து பண்ணாலும் சரி, ராத்திரி விருந்து பண்ணாலும், விருந்துனா என்ன? சாப்பாடு, சரிங்களா? அப்படி பண்ணும் பொழுது படிங்க. உன் சிநேகிதரை ஆகிலும், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? சிநேகிதர்னா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை ஆகட்டும், உன் சகோதரரை உன்னுடைய அண்ணன் தம்பி ஆகட்டும், உன் பந்து ஜனங்களை உன் ஆகிலும், சொந்த பந்தத்தை ஆகலும், அதாவது நெய்பர் சொந்த பந்தத்தை ஆகலும், ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாராகிலும், அப்படியே நம்ம கூப்பிட்டோம்னா இவங்களை இல்லாமல் வேற யாரை கூப்பிடுவோம்? யாரா பெரிய பணக்காரன் அப்படிங்கிற முக்கியமான ஆள் அப்படிங்கிறவரை தான் வெளியூர்லலாம் போய் கூட்டிகிட்டு வருவோம், சரிங்களா? அதில் யாரா இருக்கும்? பணக்காரனையாவது ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைக்க வேண்டாம். அப்புறம் எதுக்குங்க அந்த விருந்தை வைக்கணும் நம்ம? இவர் பேசுகிறதே பாருங்க, உலகத்துக்கு ஒத்தில்லாத ஒரு கான்செப்டை பேசிக்கிட்டு இருக்காரு நம்முடைய ஆண்டவர். நம்ம விருந்துன்னு வச்சோம்னா ஃப்ரெண்டு, அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், சொந்த பந்தம், பணக்காரன், இப்படி தானே நம்ம அழைப்போம். ஆனால் இவங்களெல்லாம் அழைக்காத எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுடைய நம்ம மொய் தேவை மற்ற இதெல்லாம் பண்ணுறோம் பாருங்கள். கல்யாண விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? யாராச்சும் ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டா வெளியே போ வெளியே போ அப்படின்றோம் அந்த மொய் தேவையில் கூட, சரிங்களா? ட்ரெஸ் நீட்டாக இருக்கணும், அதுக்குன்னு ட்ரெஸ் கோடிங் இருக்குது. அதில் கரெக்டாக வரலைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? நிராகரிப்போம். இப்படிலாம் இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், ம் அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததா. ஏன் அழைக்க வேணான்னு சொல்கிறாருன்னா, நான் ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டு ஒரு ஒரு விருந்து கொடுக்குறேன்னா கொஞ்ச நாள் கழித்து அவங்க அழைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். நான் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? என்னையை அழிப்பாங்க. அது என்ன ஆச்சு? கோட்டை மைய கூட போடலன்னு போய் சண்டை போடுறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. அப்படி தானே?
கோட்டமையோ கூட போடலையா நீ அப்படின்னு போய் சண்டை போடுறதுக்கு தான் நம்ம வழக்கத்தில் சொல்லணும்னா. அதாவது நம்ம விருந்துக்கு அழைக்கிறவங்கலாம் திருப்பி செய்வாங்க அப்படிங்கிறதுல அந்த விருந்தை போய் சாப்பிட்றதுக்கும் அந்த ஒரு கிஃப்ட்டை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் அது செய்கிறோம். அது கைமாறாயிருச்சு. ஒரு எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து அந்த ஒரு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கிற அதை செய்யவே செய்யாத அப்படின்ட்டார். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. நீ விருந்து பண்ணும்போது ம் ஏழைகளையும் பாருங்க, நான் விருந்து பண்ணும்போது நம்ம யார் யாரை கூப்பிடணும்? ஏழைகளையும் ஏழைக்கு. ஊனரையும் ஊனர்னா திருவிவிலியத்தில் படிக்க முடியுமா? படிங்க பிறகு. ஆ ஆ ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும். இப்போ புரியுங்களா? முடவன்னா யாருன்னு புரியுதா? சப்பானி, நடக்க முடியாதவன். கால் ஊனமுற்றவனையும் கண்ணு தெரியாதவனையும் அலையும். சரிங்களா? இப்போ நம்ம அப்படி ஒரு விருந்து பண்ணுறோம்னா அந்த விருந்து எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. நொண்டி, நோக்காடு, கண்ணு தெரியாது, அதெல்லாம் அந்த விருந்துக்குள்ளே யாரை அழைக்கலை? நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் அழைக்கலை. நொண்டி, அப்புறம் என்ன சொல்லப்படுது? ஏழை ஊனர் சப்பானி குருடர். குருடர் எல்லாம் அந்த விருந்து எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இவர் சொல்கிறது என்ன? ஆண்டவருடைய கான்செப்ட்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இதையே புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணவே முடியாதே ஆண்டவரே, நீங்கள் என்னத்தை சொல்ல வரீங்க இந்த இடத்துலங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? படிங்க. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அப்பொழுது நீ அதை நீங்கள் அதில் படிங்க. பிறகு திருவிவிலியத்தில் பேறு பெற்றவர். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். எந்த விருந்து பண்ணா? விருந்துக்கு போகிறத பற்றி ஒரு கான்செப்ட் முடிஞ்சிருச்சுங்க. விருந்து பண்ணுறவங்களை பற்றி ஒரு ஒரு கருத்து சொல்கிறார். அப்படி நான் பண்ணுறனோ இல்லை நீங்கள் பண்ணுறீங்கன்னா எது ஆசீர்வாதமான விருந்தா பண்ணுறத சொல்கிறார் இந்த இடத்துல? எதை சொல்கிறாருங்க? முடவன், ஏழை, கண்ணு தெரியாதவன், சப்பானி போன்றவர்களை கூப்பிட்டு உணவு அந்த விருந்து கொடுக்கறது தான் உனக்கு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எங்கே வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பாருங்க. படிங்க. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். ம் அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். இப்படி இத்தனை பேரை கூப்பிடுறீங்க இல்லையா? யாரு? ஊனர், சப்பானி, ஏழை, இவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா அந்த அந்த ஃபீஸ்ட் வச்சிங்கன்னா, ஃபீஸ்ட்னா ஒரு ஒரு பண்டிகை இல்லைங்களா? பண்ணிங்கன்னா அவங்களால திருப்பி எல்லாம் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சே இதை கொடுப்பா அப்படிங்கிறாரு. நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போட்டோம். அவங்க அதெல்லாம் வாழ்க்கையிலே அவங்க ருசி பார்த்ததில்ல, நல்லா சாப்பிடட்டும் அப்படி கொடுப்பா. படிங்க. அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். ம் நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் கவனிங்க கவனிங்க. உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். இதுக்கான பதில் இப்போ நான் என்னுடைய சொந்த பந்தம், என் நண்பன், என்னுடைய உறவினர், என்னுடைய நெருங்கின இது பணக்காரனை கூப்பிட்டா அவன் எனக்கு திருப்பி செஞ்சுருவான். இந்த மாதிரி ஆளுகளை கூப்பிட்டா, முடவன், ஏழையெல்லாம் கூப்பிட்டு கொடுத்தா அவன் திருப்பி செய்ய முடியாது. ஆனால் அது எங்கே திருப்பி செய்யப்படுமா? நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ரீபேட் அட் த ரிசரக்ஷன் ஆஃப் த ஜஸ்ட். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு அதற்கான பிரதிபலன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ உயிர்த்தெழுந்த பிறகு அது நித்தியத்திற்கும் உரிய ஆசீர்வாதமாக இங்கே சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ இந்த பொக்கிஷம் எங்கே சேர்க்கப்பட்டிருக்குன்னா பரலோகத்தில். புரியுதுங்களா? ஆனால் நம்ம பூமியில் நம்ம பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம்னா அது என்ன பண்ணிடும்? பூச்சும் திருடனும் வந்து திருடிட்டு போயிடுவோம். சரிங்களா? அப்போ இப்போ இந்த ஓமையினுடைய கருத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சிட்டோமா? இதுவரை நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தெல்லாம் நம்ம பேசவே இல்லை. ஓமையினுடைய கதை அல்லது அந்த கருத்தை மட்டும் நம்ம புரிஞ்சிட்டோமான்னு கேட்குறேன். இது மேட்ரு இல்லை. இப்போ பார்த்தது வந்து இது ஒரு கதை தான். இதுக்குள்ளே என்ன இருக்குதுங்க? இப்போ என்ன இருக்குது? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். கவனிங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததே ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவு, உலகத்துக்கு ஒத்தில்லாத ஒரு வியூவு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றியே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதே ஒரு கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? இப்படி சொல்லப்பட்ட விஷயமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கை நடைமுறைக்கு ஒத்தில்லாத ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்ததுனுடைய வியூ வந்து ஒரு கதை மாதிரி ஒரு கருத்தை தான் நம்ம உள்வாங்கியிருக்கிறோம் ஒழிஞ்சு, இந்த கதை மாதிரி வெளியரங்கமாக சொல்லப்பட்ட இந்த கருத்து முக்கியமாக, இதுக்குள்ளே உள்ள ஆவிக்குரிய ஆழமான ஓமையினுடைய அர்த்தம் முக்கியமாக, அர்த்தம் தான் முக்கியம். புரியுதுங்களா? இப்போ நம்ம அர்த்தத்துக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இப்போ அர்த்தத்துக்குள்ளே என்ன இருக்குது? உலக தோற்றம் முதல் உள்ள ரகசியம் அதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது என்னது? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அதில் இருக்குது. சரிங்களா? ஓகே. இந்த ஓமையில் ஒரு விருந்துனா இவர் என்ன மாதிரி விருந்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு?
என்ன மாதிரி விருந்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார்? 8வது வசனம் படிங்க. ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது ஒருவனால் நீ கல்யாணத்துக்கு. அழைக்கப்பட்டிருக்கும் போது அப்போ இது என்ன விருந்து? கல்யாண விருந்து. அதனால் நம்ம பர்த்டே பார்ட்டி மற்ற பார்ட்டியை பற்றியெல்லாம் இதில் பேச வேணாம். இது யாருடைய கல்யாண விருந்து அப்படிங்கிற ஒரு மேட்ருக்குள்ளே வருவோம். இது யாரோ இவரை கூப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் கல்யாண விருந்துக்கு வந்தவங்களை பற்றி பேசுகிறாரு. யாராச்சும் உன்னை கல்யாண விருந்துக்கு கூப்பிட்டுருந்தா நீ எந்த இருக்கையில் உட்காரணுங்கிறது ஃபஸ்ட்டு, அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சரிங்களா? அப்போ நம்ம தாழ்ந்த இடத்துல உட்காந்தோம்னா ஹை பிளேஸுங்கிற ஒரு உயர்ந்த இருக்கை கிடைக்கும். முதன்மையான இருக்கையில் இருந்தோம்னா பின்னாடி போய் உட்கார வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும். இதுதான் அந்த கெஸ்ட்டாக வந்தவங்களுக்கான ஒரு ஒரு செய்தியை இங்கே சொல்கிறார். அங்கே சொல்லி முடிக்கும்போது ஒரு ஒரு கான்செப்டை பேசுகிறார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்ந்த நிலத்தில் நினைச்சு அதை அந்த மேட்டுமையான பெருமையான நிலத்தில் தன்னை வகிக்கிறவன் என்ன பண்ணப்படுவான்? தாழ்த்தப்படுவான். இதுக்கு நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாத்தானையும் ஆண்டவரையும் பார்த்தாச்சு. எதுக்கு? தன்னை தாழ்த்துகிறதுலையும் தன்னை உயர்த்துகிறதுலையும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்முடைய ஆண்டவர். இன்னொருத்தர் யார்? சாத்தான். தன்னையே உயர்த்தினா அவன் கீழே தள்ளப்பட்டான். தன்னையே தாழ்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவாகிய தேவன் யாரை உயர்த்திட்டார்? கிறிஸ்துவை உயர்த்தி விட்டார். அப்போனா நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா யாருடைய கல்யாணம் நடக்க போகுது? அதுக்கு யார் கூப்பிட போகிறா கல்யாணத்துக்கு? ஒரு கல்யாணம் நடக்க போகுதுங்க. இப்போ நம்ம இதை எப்படி சிந்திக்க போகிறோம்னா ஆவிக்குரிய ரீதியினுடைய அர்த்தங்களை சிந்திக்க போகிறோம். இது கதையாக சொல்லப்பட்டது நம்மளுக்கு மேட்டரே இல்லை. அதை புரிந்து கொள்வதே கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அதை கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்குவோம். இப்போ நம்மளுக்கான முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கான்செப்ட்? என்ன கான்செப்ட்டுங்க? ஆவிக்குரிய அர்த்தம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்தவொடனே இந்த கல்யாணத்தை யார் ஆர்கனைஸ் பண்ணுறது? யாருடைய கல்யாணம்? யாருடைய கல்யாணம்? யாருடைய கல்யாணம்? ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் வசனம் 7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. யாருடைய கல்யாணம் வந்ததா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அதற்கான மனைவி ரெடி ஆயிட்டா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ஆவிக்குரிய ரீதியில் ஒரு கல்யாணம் இருக்குன்னா அது யாருடைய கல்யாணம் தான் இருக்குது? யாருடைய கல்யாணம் தான் இருக்குங்க? ஆவிக்குரிய ரீதியில். நம்ம கல்யாணம்லாம் விட்டுருங்க. சரிங்களா? நம்ம கல்யாணம் நடக்குது, குழந்தை பெறுறோம், குடும்பம் நடத்துகிறோம், செத்து போயிடுறோம், அவ்வளோதான். அடுத்த சந்ததி வாழ்ந்துட்டு போகுது. என்னுடைய வச்சிருக்கிற சொத்தெல்லாம் வேறு யார் ஆளுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆண்டுக்கிட்டு இருந்தால் நல்லது, இல்லைன்னா சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கல்யாணம் எப்படிப்பட்ட கல்யாணங்க? யாருடைய கல்யாணம்? யார் அவர்? நம்முடைய கிறிஸ்து. யார் அவர்? கல்யாணத்தில் இவர் யாருன்னு கேட்குறேன். மாப்பிள்ளை யாரு? சரி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்துச்சு. யார் ரெடி ஆயிட்டா? யார்? உங்க மனைவி ரெடி ஆயிட்டாங்களாம்ல ஆட்டுக்குட்டியானவருக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு. இந்த மனைவி யாரு? மக்கள். சகோதரர் சொல்றார் மக்கள். நீங்க. நாம் எல்லாம். நாம் எல்லாம்னா ஆதனூர் மக்கள், இந்தியா மக்கள், உலக மக்கள் எல்லாமா? சொல்லுங்க சொல்லுங்க. கிறிஸ்துவ அறிஞ்சவங்க மட்டும். அப்போ ஹிந்து முஸ்லீம்லாம் இல்லை. மனைவி குரூப்பில் ஹிந்து முஸ்லீம்லாம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம இதை கடந்து போயிடலாம். கலாத்தியர் மன்னிக்கும், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும்
சபையில் அன்பு கூர்ந்து. பாருங்க, இந்த ஒரு கான்செப்ட்ல கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். புருஷன் யார் அன்பு காட்டணும்? மனைவி. மனைவியை. இங்க கிறிஸ்து யார் அன்பு காட்டுவாரா? அது போல சபையை. சரிங்களா? இதை சொல்லும்போது எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு சில விஷயத்தை சொல்றாரு. படிங்க 29வது வசனம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். தொடர்ந்து. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. இந்த கணவன் மனைவியினுடைய உறவு முறைமையினுடைய ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்ப இந்த கணவன் மனைவியினுடைய உறவு இருக்குல்லையே, அவ்வளவு புனிதமானது அப்படின்னு சொல்ல வர்றாரு. சரிங்களா? இது வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரீமா போய் என்ன சொல்றது, இதில் உள்ள அடுத்த நிலைமையில உள்ள அந்த மஞ்சம் இதெல்லாம் வந்து மேன்மையாக எண்ணப்படுகிறது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம பின்னாடி யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த கணவன் மனைவியினுடைய உறவு கிறிஸ்துவை பற்றியும். அப்போ கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டியானவரும் அவருடைய மனைவி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட முதல் பேரானவர்களுடைய சபையாகிய அவருடைய மனவாட்டியாகிய சபை. சரிங்களா? பூலோகத்தில் பேர் எழுதப்பட்டதை பற்றி இங்கே நம்ம யோசிக்கவே முடியாது. சரிங்களா? நம்ம பேர் பரலோகத்தில் எழுதியிருந்தால் அந்த சத்தியம், இந்த காரியத்தினுடைய சத்தியம்லாம் புரிய வருதுனாலே நாம் அந்த பரலோகத்தில் சத்தியத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த நிலைமையில் நம்மளுக்கான அந்த வாய்ப்பு ஓப்பன் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ கல்யாணம் யாருக்குன்னா ஆண்டவருக்கும், ஆவிக்குரிய ரீதியில் ஆண்டவருக்கும் யாருக்கும்? சபைக்கும். முதற் பேரான தலைச்சன் பிள்ளைகளாகிய சத்தியத்தில் ஜெனிப்பிக்கப்பட்ட சபைக்கும் இடையில தான் கல்யாணம். இந்த கல்யாணத்தை நடத்துகிறவர் யார்? கல்யாணம் பண்ணுறது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். கல்யாணத்தை நடத்துகிறவர் யார்? யார்? படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 22ல் இது ஒரு வேற ஒரு ஓமை கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடலாம். 2வது வசனம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. சரி, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தில் ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு செய்த கல்யாணத்துக்கு ஒப்பா இருக்குது. அப்படின்னா இந்த ராஜா யார்? அவருடைய மகன் யார்? மகனுடைய கல்யாணம் பண்ண போகிற மனைவி யார்? இதுலேருந்து என்ன தெரிஞ்சிடும்னா, யார் கல்யாணத்துக்கு அழைச்சதுன்னு தெரிஞ்சிடும், யாருக்கு கல்யாணம்னு தெரிஞ்சிடும், யாரை கல்யாணம் பண்ண போகிறார் மாப்பிள்ளைங்கிறதும் தெரிஞ்சிடும். இப்போ இதில் யாருன்னு கேட்குறேன், நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் ஓப்பனாக அப்படி பிரித்து காமிச்சிட்டேன். இது இது இப்படி இப்படி இருக்குது, இது யார், இது யார், இது யாருன்னு சொல்லியாச்சு. இப்போ திரும்ப வேணா வசனம் படிங்க. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த மகன் யார்? அந்த கல்யாணம் செய்து வைக்கிற தகப்பன் யாருன்னு கேட்குறேன். பிதா, குமாரன், அடுத்தது யார்? பரிசுத்தாவியா? பரிசுத்தாவியை தான் கல்யாணம் பண்ண போகிறாரா? சபை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இந்த கான்செப்டை பற்றியும் புரிஞ்சுக்குங்க. அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறார், ஆட்டுக்குட்டியானவருக்கு. ஆட்டுக்குட்டியானவருக்கான கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு எங்கே தேடுறாரு? பரலோகத்திலையா பூமியிலையா? பரலோகத்திலையா பூமியிலையா? புரியுதுங்களா? ஓகே, இப்போ கல்யாணம் யார் பண்ணுறா? அப்பா, பிதாவாகிய தேவன். கல்யாணத்துக்கான மாப்பிள்ளை யார்? ஆட்டுக்குட்டியானவர். ஆட்டுக்குட்டியானவர் யாரை கல்யாணம் பண்ண போகிறாரு? யாரை கல்யாணம் பண்ண போகிறாரு? பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையாகிய இந்த சத்தியத்திற்குள் மனசை கொடுத்து தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். இந்த தெளிவான இந்த ஓமையெல்லாம் தெரியாமல் நம்ம பரலோகமே போக முடியாது. இந்த ஓமையெல்லாம் நம்மளுக்கு தெரிய வருதுனாலே, இந்த ரகசியம்லாம் தெரிய வருதுனாலே நம்மளை யார் முன்குறிச்சிட்டா? நம்மளை யார் முன்குறிச்சிட்டா? பிதாவாகிய தேவன் இந்த கல்யாணத்துக்கான பொண்ணு யாருங்கிறத இந்த சத்தியம் கேட்குறவங்கள தான் முன்குறிச்சிருக்கிறார். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் ஆண்டவர்கிட்ட வர முடியாது. அப்போ பிதா தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்னா, நம்மளுக்கு தெரியல இதெல்லாம், இந்த இன்விடேஷன் கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறார். சரிங்களா? இப்போ நம்ம வந்திருக்கிற அத்தனை பேருமே பொண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாண பொண்ணெல்லாம் இல்லை, அழைப்பு கொடுத்துருக்கிறார். கல்யாணத்துக்கு வாங்கன்னு அழைப்பு தான் கொடுத்துருக்கிறார்.
வந்தவங்க எதுக்கு வந்திருக்கிறோம்னா கல்யாண விருந்துக்கு தான் வந்திருக்கிறோம். கவனிங்க, கல்யாண விருந்தில் முதன்மையான இருக்கைன்னு ஒன்று பார்த்தோம், முந்திக்கிட்டு உட்கார்றது இல்லைங்களா? அந்த இருக்கையில் உட்காந்துராதீங்கன்ட்டார். எந்த இருக்கையில் உட்கார சொன்னார்? தாழ்ந்த இருக்கையில் போய் உட்கார சொன்னார். அவங்கள எங்கே கொண்டாந்து உட்கார வைக்க போகிறாரு? எங்கே? இந்த ஃபர்ஸ்ட் லைன்லையா? கெஸ்ட்டாக வந்திருக்கிற எந்த லைன்லையுமே அந்த தாழ்ந்த இருக்கையில் உட்காரவங்கள உட்கார வைக்க போகிறதில்ல, உயர்ந்த இருக்கை. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கல்யாணம் ஒரு ஹாலில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கெஸ்டெல்லாம் கீழே உட்காந்துருப்பாங்க, உயர்ந்த இருக்கை யார் உட்காந்துருப்பா? ஃபஸ்ட்டு யார் வந்து உட்காந்துருப்பான்னு கேட்குறேன். யார் யார்? மணவாளன். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், ஏன் பயப்படுறீங்க? சரிங்களா, மணவாளன் உட்காந்துருப்பார். இப்போ மணவாட்டி இருக்கே என்னவா இருக்கும்? உயர்ந்த இருக்கையில் மணவாட்டி இருக்கே என்னவா இருக்கும்? காலியாக இருக்கும். இப்போ எந்த இருக்கைக்கு அங்கேருந்து கூப்பிட்றாருன்னு புரியுதுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் லைனில் உட்காந்துருக்கிற முதன்மை இருக்கைகளை கொண்டாந்து இங்கே உட்கார வைக்க போகிறாரா? தாழ்ந்த இருக்கையில் எனக்கு இதுக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு போய் உட்காந்துருக்கிற அந்த தாழ்ந்த இருக்கையில் உட்காந்துருக்கிறவங்களை கொண்டாந்து மணவாட்டியாக உட்கார வைக்க போகிறாரான்னு கேட்குறேன். புரியுதுங்களா? நம்முடைய ஆண்டவரை பாருங்கள், எவ்வளோ உயர்ந்த நிலைமையில் இருந்த நம்முடைய ஆண்டவர் தன்னையே தாழ்த்தினதுனால பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே அவர் உயர்த்தி தன்னுடைய வலது பக்கத்தில் ராஜா மாதிரி முடிசூட்டிப்பட்டு நீ தான்ப்பா ராஜாதி ராஜான்னு உட்கார வச்சிருக்கிறான்னா என்னது? அதுக்கு பக்கத்தில் உட்கார போகிறது யார்? ராஜாதி ராஜானா அது பக்கத்தில் உட்கார போகிறது யாருன்னு கேட்குறேன். ராணி. அந்த ராணி எங்கேருந்து எடுக்கிறாரு? எங்கேருந்து எடுக்கிறாரு? முதன்மையான இருக்கையா தாழ்ந்த இருக்கை? சரிங்களா? இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ தாழ்மையான இருக்கைக்கான அந்த ஒரு விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ளணும்னா கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுறது தான் தாழ்ந்த இருக்கை. அவரை காட்டிலும் நம்ம வேற யாரையுமே என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. சீசர்கள் கடைசி நேரத்தில் யூதாசு காட்டி கொடுக்கறதுக்கு காசை வாங்கிட்டாரு. கடைசியாக அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் என்ன பண்ணுறவர், இதை என் நினைவாக நான் சாக போகிறேன், இதை என் நினைவாக செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு அதை முடிக்க போகும்போது இவங்களுக்குள்ள ஆண்டவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? ஏன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் ஜெருசலேமுக்குள்ளே நுழையும் பொழுது கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு வர்றாரு. ஒருத்தர் கழுதை மேலே உட்காந்துக்கிட்டு ஜெருசலேமுக்குள்ளே வந்தாருனாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, என்ன அர்த்தம் தெரியுமா? கழுதை மேலே உட்காந்துட்டு வந்தாரா இல்லைங்களா? நம்ம பஸ்காவில் கூட குதிரை மேலே உட்கார வச்சு கொண்டாடுவாங்கல்ல, குருத்தோலையை பிடிச்சிக்கிட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒருத்தரை கழுதை மேலே உட்கார வச்சு கொண்டாந்தா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஆதி ஆகமத்திலே எழுதியிருக்கு. சரிங்களா? ஆதி ஆகமத்தில் எழுதியிருக்கு, கழுதையின் மேலும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஆதி ஆகமத்தில் அந்த வசனத்தை வேணால் படித்தேன், கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜகாரியா புத்தகத்தில் எழுதியிருக்கு. ஆனால் ஆதி ஆகமத்தில் இதை பற்றி என்ன இன்ஃபார்மேஷன் கொடுத்துருக்குறான்னு பார்த்தீங்கன்னா 10வது வசனம், அதாவது 49ல் 10. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் வசனம் 10. சமாதான கர்த்தர் வருமளவும். சமாதான கர்த்தர் அப்படின்னா யார்? அவர் நம்முடைய ஆண்டவரை தான் சொல்லப்படுது. சரிங்களா? அது எதில் வருவார் பாருங்க, படிங்க 10லேருந்து. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும். யூதா கோத்திரத்திலேருந்து தான் சமாதான கர்த்தராகி ஆண்டவர் வருவான்னு ஆதி ஆகமத்திலே எழுதியாச்சு. எங்கே எழுதியாச்சு? ஓகே, படிங்க. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிக்கை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். சரிங்களா? இது கட்டுறதை பற்றி தான் இருக்கு. ஆனால் கழுதை மேலும் குட்டியின் மேலும் ஏறி வர்றதை பற்றி எதில் எழுதியிருக்குன்னா ஜகாரியாவில். எப்போ இதை எதுக்கு இந்த ஒரு வசனம் சொல்கிறோம்னா, கழுதையை ஏன் கட்டி வைப்பாங்கன்னா அந்த கழுதை மேலே தான் யார் வரணும்? ராஜா வரணும். இது வந்து தீர்க்க தரிசனம். அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் ஜெருசலேமை நோக்கி வரும்பொழுது அவர் சாவரத்துக்கு ஒரு 5 நாள் முன்னாடி எதில் வர்றாரு? கழுதை மேலே. அப்போ கழுதை மேலே வந்தாருனாலே எல்லா ஜனங்களும் இதோ ராஜா எங்களை ரட்சிக்க வல்லவர் வந்துட்டார்னு ஓசனா பாடி அவ்வளோ சந்தோஷம், எங்களை ரட்சியும் அப்படின்னாங்க. ஏன் ரட்சியும்னா அன்னைக்கு நடந்தது ரோமராஜ்யம். அந்த ரோமராஜ்யத்தை அழிச்சிட்டு ராஜா வந்துட்டாரு. அவர் டேக் ஓவர் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண போறாரு? ஆள போறாருன்னு நம்பிக்கையில் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அவரை வரவேற்றாங்க. ஆனால் இவர் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆலயத்தில் உள்ள எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி சுத்தம் பண்ணி அதை என்ன பண்ணாரு?
என்னுடைய தேவனுடைய வீட்டை வியாபார ஸ்தலமாகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரத்தை கெடுத்து விட்டுட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா ராஜாவாருன்னா ராஜாவும் ஆக மாட்டேங்கிறார். கழுத மேலே வந்தால் ராஜா தானே, இது தீர்க்க தரிசனம். ராஜாவும் ஆக மாட்டேங்கிறார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சீசர்களுக்கு இவர் ராஜாவாகிறது உறுதியாயிருச்சு. யாருக்கு? கர்த்தருடைய அந்த ராபோஜனம் நடக்குது இல்லையா, அப்பமும் திராட்சையும் என்னை நினைவாக செய்யுங்கன்னு சொல்ல அந்த காட்டி கொடுக்கப்படுற அன்னைக்கு சாக போகிற அடுத்த நாள் சாக போகிற அந்த தருணத்துக்குரிய ஒரு விஷயத்தில் அங்கே அவர்கள் மத்தியில் என்ன ஒரு நினப்பு வந்துருச்சுன்னா, ஆண்டவர் நிச்சயமாக ராஜாவாயிருவார். இப்போ ராஜாவாயிட்டா லெஃப்டில் யார் உட்கார்றது, ரைட்டில் யார் உட்கார்றது, இவங்களுக்குள்ள என்னது போட்டி. போட்டியில் என்னது அவருக்கு என்னது இப்போ பிரதமர்னா அதுக்கப்புறம் யாருங்க, ஹோம் மினிஸ்டரா, அது மாதிரி உயர்ந்த ஸ்தானத்தில் யார் உட்காரணுங்கிறதுல நான் பெரியவன் நீ பெரியவன் சண்டை வந்துருச்சாங்க. சரிங்களா, நீ உட்கார்றதா நான் உட்கார்றதா. இதை பார்த்தார் ஆண்டவர், அட பாவீங்களா, நான் இன்னைக்கு சாவ போகிறேன், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை நினைவாக செய்யுங்கள், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த காரியத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ராஜா, நம்முடைய கர்த்தர் என்ன பண்ணாருங்க, என்ன பண்ணாரு, பாதங்களை கழுவுற. யாருடைய பாதத்தை? இப்போ நினச்சி பாருங்க, இதை எதுக்கு செஞ்சார் அப்படிங்கும்போது தான் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. நீங்கள் உங்களுக்குள்ளே பெருமையாக யார் பெரியவன் சிறியவன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் பாரு என்ன பண்ணேன், என்னை குருங்கிறீங்க, என்னைய கர்த்தருங்கிறீங்க, என்னைய ராஜாங்கிறீங்க. நானே இந்த வேலையை செஞ்சா நீங்கள் எப்படி செய்யணும்? ஒருத்தர் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்க. இந்த பாதம் கழுவுறதுங்கிறது இன்றைக்கி வாங்க நான் வேணால் உங்கள் காலெல்லாம் கழுவி விட்டுறேன், அது ஒரு மேட்டரே இல்லை. காலை தொட்டு நானே கழுவி விடுறேன், அது ஒரு மேட்டரே இல்லை. இது ஒரு சில சபைகளுக்கு போய் நானே இந்த மாதிரி கர்த்தருடைய பந்திங்கிற ஒரு விஷயத்துலலாம் போய் பார்க்கும்போது நானே கழுவி இருக்கிறேன். ஆனால் பாதம் கழுவுறது அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? பேதுரு கூட கேட்குறார் ஒரு விஷயத்தை, ஆண்டவரே நீரா என்னை பாதத்தை கழுவுறது? அதெல்லாம் முடியாது இல்லைங்களா, அப்படி தானே சொன்னார். நீரா என் பாதத்தை கழுவுற? அதெல்லாம் முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாம் கழுவி சுத்தமாக இருக்கிற, பாதம் மட்டும்தான் அசுத்தமாக இருக்குது, அதை மட்டும்தான் கழுவணுன்னாரு. அப்போ அவர் ஏற்கனவே இந்த 3.5 வருஷ ஊழியத்தில் எதை வச்சு கழுவினார் தெரியுங்களா? உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனத்தினால் இவர்களை பரிசுத்தமாகணும். அந்த சத்தியத்தினால அவர்களை அப்படியே கழுவி சுத்தம் பண்ணிட்டார். மனசளவில் அவர் சுத்தம் பண்ணிட்டார். ஆனால் அவங்க காலில்னா நடத்தையில் ஒரு சில குறைகள் இருக்குது. நடத்த கெட்டவன் சொல்கிறோம்ல, என்ன அர்த்தம் அப்படின்னா, நடத்த கெட்டவன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னு கேட்குறேன். செயல்பாட்டில் நம்மளுடைய செய்கைகளில் ஏதோ குறைகள் இருக்குது, தவறு இருக்குது, அதை மட்டும்தான்ப்பா கழுவணும். நீங்கள் ஏற்கனவே ஸ்நானம் பண்ணியாச்சு, ஒன்லி பாதத்தை ஒத்தி தான் கழுவணும். அப்போ நம்மளுடைய நடத்தையை கழுவணும்னு சொல்கிறாருன்னா, இப்போ நான் பாருங்கள், நான் ஒரு தப்பு பண்ணுறேன், அதை யார் கழுவணும் அப்படின்னா நீங்கள் தான் கழுவணும். நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா உங்கள் பாதத்தை யார் கழுவணும்? சீசர்கள் பாதத்தை யார் கழுவுனா? சீசர்கள் பாதத்தை யார் கழுவுனா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அந்த குற்றம் நீ தப்பு பண்ணியிருக்கிற பாருன்னு சொல்லி சுட்டி காட்டி அந்த தப்பு செய்யாதன்னு கழுவணும். இதுதான் அந்த பாதம் கழுவுவதனுடைய ஆழமான நோக்கம். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்கறதுக்காக எந்த அளவுக்கு தாழ்த்தி அதை புரிய வைக்கிறதுக்காக அந்த கான்செப்டை செஞ்சார். வந்து பாதம் கழுவுறதுங்கிறது லிட்ரலாக பாதம் கழுவுறதுங்கிறது ஒரு பெரிய மேட்டர்லாம் இல்லை. ஓகே, அப்போ இந்த தாழ்மைக்குரிய ஒரு விஷயத்தில் ஆண்டவர் இப்படி தாழ்த்திக்கிட்டாருன்னா நாம் நம்மை ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோம்னு சொல்கிற நாம் எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ள வேண்டும். இப்படி தாழ்மையான இருக்கையில் அப்படின்னா நம்ம சொல்ல வந்த அந்த கல்யாண விருந்து அப்படின்னா யாருடைய கல்யாண விருந்துக்கு வந்து உட்கார்ந்துருக்குறோம் இப்போ நம்மெல்லாம்? சரிங்களா, விருந்துக்கு சாப்பாடு என்ன, உணவு என்னன்னு கேட்குறேன். விருந்துக்கு வந்திருக்கிறோம், இப்போ விருந்துக்கு வந்திருக்கிற நமக்கு சாப்பாடு என்ன பகிரப்படுகிறதுன்னு கேட்குறேன். வசனம். உம்முடைய வசனமே எனக்கு என்னது, போஜனமாக இருக்குது. புரியுதுங்களா? மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ணுவானா, உயிரோடு இருப்பான், பிழைப்பான். அப்படின்னா இந்த சத்திய வசனத்தின் ஆழமான காரியம்லாம் நம்மளுக்கு புரிய வந்து இந்த மனசில் உள்ளரிக்க போகுது. பார்த்தீங்களா, காதால் கேட்டு அது இருதயத்தில் நிரப்பப்படும் போது இதுதான் இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம இந்த சத்தியத்திற்குள்ளே வந்திருக்கிற கல்யாண விருந்துக்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. இப்போ இதில் யார் பெரியவன் யார் சின்னவன் அடிச்சுக்கிட்டு இருக்கிற மேட்டர் இல்லை. இதில் எக்ஸ்ட்ரீமாக போய் நம்ம என்ன மாதிரி தாழ்மையான ஒரு ஊழியத்தை வேலையை செய்ய போகிறோம் ஆண்டவர் மாதிரிங்கிறதான் விஷயம். இந்த பாக்கியமான இந்த சத்தியம்
இந்த போஜனம் வெளியில் உள்ள யாருக்குமே கிடைக்கல. கிடைச்சிருக்கிற நம்மளுக்குள்ள அங்கே இருந்த சீசர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சுல, நான் பெரியவன் நான் சின்னவன் அப்படிங்கிற அது இல்லாத அளவுக்கு சமநிலை பிரமாணத்தில் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஊழியம்னா அடிமையின் வேலை செய்ய வந்தார் ஆண்டவர். அதே வேலையை செய்கிறதுக்கு தான் நாம் இந்த ஒரு கல்யாண விருந்தில் வந்து உட்கார்ந்துருக்குறோம். கல்யாண விருந்தில் சாப்பிட்ற சாப்பாடு எதுக்கு? தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்னவென்று தெரிந்து அதற்குரிய விஷயத்தில் இப்போ எங்கே உட்கார்றதுக்கு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்கே உட்காருவதற்கு நம்ம இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்குறேன். உயர்ந்த மணவாட்டி ரெடி ஆகிறது எங்கே தெரியுங்களா? வெளியில் இல்லை, இந்த சத்தியம் கேட்கக்கூடிய இந்த இடத்துல தான் நம்முடைய சத்தியத்தை உள்வாங்கன்னா அதை சாப்பிட நம்மளுக்கு தாழ்மையான இடம் என்னங்கிறது புரிய வரும். புரிய வந்து அந்த இருக்கையில் போய் உட்கார்றதுனா லிட்ரலாக நீ இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி இல்லை, நான் உட்காந்துருக்கிற மாதிரி இல்லை. அந்த கேரக்டர், குணலட்சணம், அதனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது அப்படியே தூக்கி எங்கே வச்சிருவார்? தேவனுக்கு காலி இடத்துல, உயர்ந்த இடத்துல வச்சிருவார். இது பாட்டு நம்மளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ விருந்து பண்ணுறவங்களை பற்றி இப்போ பேச்சு. இப்போ விருந்து கொடுக்குறவங்களை பற்றி. இது ஆக்சுவலாக இது கல்யாண விருந்து பிதா பண்ணார் குமாரனுக்கு கல்யாணத்துக்கு மணவாட்டியை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இப்போ நம்ம என்ன விருந்து பண்ணணும்? அதுதான் இப்போ அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அந்த அடுத்த பாட்டை படிங்க. 12வது வசனம். ஓகே, அப்போ பகல் விருந்து ராத்திரி விருந்து அப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ வந்து பிதாவை பற்றியான கான்செப்டில் யார் விருந்து கொடுக்குறா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அங்கே விருந்து கொடுக்குறவனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ விருந்து கொடுக்க போறீல்ல அப்படின்னா இப்போ விருந்து கொடுக்க போகிறது யார்? கொடுக்க போகிற விருந்து சாப்பாடு என்ன? இப்போ சாப்பாடு என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. விருந்தில் சாப்பாடு என்ன? சத்தியம். வசனத்துன்னு சொல்கிறத காட்டிலும் இந்த ஆழமான சத்தியம். இந்த சத்தியத்தை தான் விருந்தா நம்ம மற்றவங்களுக்கு போய் கொடுக்க போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கார். ஓகேங்களா? அப்படி தானே அர்த்தமாகுது. இது பிதா கொடுக்குற விருந்தை பற்றி பேசலை. ரெண்டாவது கான்செப்டில் நம்ம பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை நம்ம இலவசமாக போய் மற்றவர்களுக்கு விருந்து கொடுக்கறத பற்றி பேசுகிறார். இப்போ இந்த விருந்து கொடுக்குறதுல இந்த ஆழமான சத்தியம் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ கற்றுக்கொள்கிற இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம போய் மற்றவங்களுக்கு சொல்கிறோம் வச்சுக்கோங்க, அவங்க இதோட அட்வான்ஸான சத்தியத்தை நம்மளுக்கு சொல்லிட முடியுமான்னு சொல்லுங்கள். இது மாதிரி சத்தியத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறீங்களா? இந்த மாதிரி சத்தியங்கிறது தான் உணவு, விருந்துக்கான உணவு. இந்த உணவு பரிமாற்றத்தை வேற எங்கேயாச்சும் கிடைச்சிருக்கான்னு கேட்குறேன். புரியுதுங்களா? அப்போ இதில் யாரை விருந்துக்கு கூப்பிடணும்? ஊனர்னா ஏழைனா ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? ஒன் ஹூ இஸ் புவர் இன் ஸ்பிரிட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. ஆவியில் ஏழைகளாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்னங்க? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவங்களுக்கு தான். இந்த ஏழையா நம்மளுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாதுன்னு வந்து உட்கார்ந்து இதை கற்றுக்கொள்கிற நமக்கு தான் ஆவியில எல்லா விஷயத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இப்போ அள்ளி கொடுக்குற ஒரு வேலையை வேணா நாங்கள் ஊழியமாக உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இதை நாங்கள் வேற யார்கிட்டேருந்து வாங்கினது. புரியுதா இல்லைங்களா? இப்போ இந்த விருந்து என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சத்தியத்தின் ஆழமான காரியங்களை இதுவரையும் தெரியாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் ஏழைகளுக்கு. அது ஒன்று, ஆவியிலே ஏழைகள். அடுத்தது என்னது? ஊனர்னா நீங்கள் அதில் படிச்சிங்களே, ஊனர்னா உடல் ஊனமுற்றோர். அப்போ உடல் ஊனமாக இருக்குன்னா கை மற்ற உடல் சூழ்நிலையில் எதுவுமே செயல்பட முடியாத, கிரியை செய்ய முடியாத அவங்களுக்கு ஆவிக்குரிய கிரியை செய்வதற்கு மீன் பிடிக்கிறவங்களையும் பேதுருவையும் யாக்கோப்பையும் தான் என்ன பண்ணாருங்க? ஒன்றுமே அறிவில்லாத ஏழைகளுக்கு தான் இந்த ஆழமான சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். அவர்கள்லாம் ஊனமுற்றவர்கள். 3 வருஷ ட்ரைனிங்க்கு அப்புறம் அவங்க என்ன ஹைலைட்டான சத்தியத்தை சொன்னாங்க, எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. யார்? பெரிய வேதத்தை கரைச்சி குடித்தவங்களாம் இவங்களுக்கு எப்படிங்க இந்த புத்தி வந்துச்சு, எப்படி இந்த அறிவு வந்துச்சுங்கிற அளவுக்கு. ஆனால் இவங்க என்ன நிலைமையில் இருந்தாங்க? உடல் ஊனமுற்றவர்களாய். அடுத்தது என்னங்க? சப்பானி நடத்தை. அவங்க ஆண்டவர் வந்து பேதுருவை கூப்பிட்றாரு ஊழியத்துக்கு. பாப்பா அவனை மீன் பிடிச்சது போதும், நான் மனுஷனை பிடிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய ஆளுனா இல்லை, நான் பாவி.
அப்போ பாவினா என்னது? நடத்தை கெட்டவன் அப்படிங்கிறாரு. நடத்தை கெட்டவன் தான் எனக்கு வேணும். அந்த ஊனன் தான் வேணும். நடக்க முடியாத, சத்தியத்தின்படி நடக்க முடியாதுன்னு சொல்றீல்ல, நீ தான்ப்பா எனக்கு வேணும். பாவிகளோடும் யாரோட தான் இருந்தார் ஆண்டவர். சரிங்களா? அவங்கள கூப்பிட்டு தான் இந்த சத்தியத்தினுடைய காரியத்தை தெளிவா புரிய வச்சார். நீ எப்படி சத்தியத்துல வாழணும், நடக்கணுங்கிறத பேதுரு முதற்கொண்டு அவர் பாதம் கழுவுவதனுடைய ஆழமான விஷயமே எதுல தான் இருக்குது? அந்த உன் நடத்தையை செவ்வைப்படுத்து. புரியுதுங்களா? இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? இந்த சத்தியத்தில் உள்ள ஆழமான காரியங்களை உள்வாங்க தான் கிடைக்கும். சரிங்களா? இதை நம்ம கொடுக்க யாராச்சும் நம்மளுக்கு மேல, இந்த சத்தியத்துக்கு மேல யாராச்சும் நம்மளுக்கு போசாக்கு கொடுக்க முடியுமா? இந்த சத்திய போசாக்க உணவை இருக்கான்னு கேட்குறேன். இதுதான் நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த சத்தியத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியும். ஆக நம்ம தொடர்ந்து வரீங்க படிங்க. அப்புறம் என்னது? குருடரையும் அழைப்பாயா. குருடன்னா நம்மளுடைய கண். இந்த பைபிளை இதுக்கு முன்னாடி படித்தது வேற. இப்போ இந்த ஓமையே எவ்வளோ பெரிய விஷயத்தை ஓப்பன் பண்ணி நம்ம குருட்டாட்டத்தை கலைச்சி காமிக்குது பாரு. உண்மையா இல்லைங்களா? நம்மளுடைய கண் குருடா இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தினுடைய ஆழமான சத்தியத்தை கண் ஓப்பன் பண்ணி, ஆவிக்குரிய கண்களை ஓப்பன் பண்ணி இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல, நம்மளுடைய கண் தெரிய ஆரம்பிச்சிருச்சா இல்லைங்களா? சரிங்களா? அப்போ நம்ம கண்ணு தெரியாதவங்க இப்போ யார் யார் இருக்கா இந்த ஊரில் சொல்லுங்க? இந்த ஆவிக்குரிய கண் நம்மளுக்கு திறக்கப்பட்டுருச்சுன்னா இந்த ஊரில் யார் இருக்கிறா கண்ணு தெரியாதவங்க? இந்த ஆவிக்குரிய கண்களை தெரியாதவங்க ஊரே இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த கண்ணை திறக்க வேண்டி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இதுதான் இப்போ நம்மளுடைய விருந்தா இருக்கு. தொடர்ந்து என்னது? என்னது? ஏழை, சப்பானி, உடல் ஊனமுற்றோர், கண்ணு குருடர், இவங்களுக்கு போய் செய்யுங்க இந்த வேலையை. இந்த கணக்கில் செய்கிற ஒரு விஷயம் அவங்கெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இந்த மாதிரியான ஆவிக்குரிய போசாக்கா அவங்களால உங்களுக்கு கொடுக்க முடியாது. இவ்வளோ ஆழமான சத்தியத்தை உள்வாங்கிற நம்ம இது நம்ம நீங்கள் எங்களுக்கு இதுக்கு அட்வான்ஸாக சொல்ல முடியுமானா ஒரு வளர்ச்சிக்கு மேலே நீங்கள் செய்யலாம்னு வைங்க. அந்த விஷயத்தில் ஒருவேளை நீங்கள் நல்லா வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆவியில் எங்களுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயங்கள் நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுதான் முதல்ல சொன்ன வசனம். எது எது 12 படிங்க. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, ம் நீ பகல் விருந்தாவது விருந்தாவது பண்ணும்போது ம் உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாராகிலும் அழைக்க வேண்டாம் அப்படின்னா இதை செய்யவே வேண்டாங்கிற அந்த முகாந்திரத்தில் சொல்லலை. மெயின் இது என்னன்னா, இது இந்த இப்போ நம்ம கற்றுக்கொள்கிற இந்த ஆழமான சத்தியத்தை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ இதே நிலைமையில வளர்ந்து வந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியினால இன்னும் ஆழமான சத்தியத்தை நீங்கள் பெறுவீங்க. அதை நீங்கள் எனக்கு கொடுக்கணும், நான் உங்களுக்கு கொடுக்கணும். நம்மெல்லாம் சமநிலை பிரமாணத்தில் உள்ள சகோதரன், நண்பன், அந்த லெவலில் கொடுத்தல் வாங்கல நீங்கள் கொடுத்துருவீங்க, நான் கொடுத்துருவேன். இதுக்கு எதுவுமே என்ன இல்லை, கடன் இல்லை. நான் வாங்கின கடனுக்கு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்னை புரிய வச்சிருவீங்க, நான் ஒரு சில விஷயத்தில் புரிய வைக்கிறோம். இது ஒரு சமநிலை பிரமாணத்துக்கான விருந்து. இப்போ நான் இது அட்வான்ஸாக வரும்பொழுது, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விருந்து எங்கே போய் இருக்குது அப்படின்னா, அது எதுவரையும் இருக்குதுன்னா கடைசி வசனத்தை படிங்க. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் அதுக்கு கணக்கு இருக்குது. சரிங்களா? ஆக இந்த இடத்துல தான் நீங்கள் பாருங்கள், ரா விருந்து பகல் விருந்து. பகல்னா என்ன ஆவிக்குரிய அர்த்தத்தில்? ராத்திரின்னா என்ன? இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 24 மணி நேரமும் தியானமாக இருக்க முடியுமா? பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம், 24 மணி நேரம் வேத வசனத்தில் தியானமாக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ பகல்னா என்ன, ராத்திரினா என்ன? இன்பம், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பத்தில் இந்த சத்தியத்திற்குள்ளாக ஒரு ஒரு பார்ட்டி வைக்கலாம். இல்லைனா நம்ம துன்பமாக நான் எனக்கு இருக்கிற சோகமான ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படியே பலவீனம் அடைஞ்சிருப்பேன். அந்த ஒரு சூழ்நிலையில் என் வீட்டில் ஒரு சாவு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அந்த நேரத்தில் ஒரு விருந்துக்கு நான் கூப்பிடுவேன் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்கிறதும், நாம் ஒரு வேளை பலப்பட்டிருக்கும் போது நாம் உங்களுக்கு இது செய்கிற அந்த ஒரு விஷயம் பகல் ராத்திரியினுடைய விருந்து. இது சத்தியத்துக்குள்ளே வளர்ந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்கிற விருந்து. அந்த விருந்துக்கு செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அதனிலும் மேலான ஒரு விருந்து இருக்குது. அதுதான் எதுன்னு பார்க்குறோம். கண்ணு தெரியாதவங்க, கால் நடக்க முடியாதவங்க, உடல் ஊனமுற்றவர்கள், ஏழைகள், அவர்களுக்கான விருந்தில் நீங்கள் அதை எடுத்து செல்வதற்கு இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் இப்போ சம்பாதிக்கணுமா? இப்போ இந்த மாதிரி சத்தியம்லாம் கிடைக்குது, உங்கள் தசம பாகம் காணிக்கேன்னு வாங்கிட்டு அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இலவசமாய் பெற்றோம், இலவசமாக எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இது இந்த உணவை, இந்த சத்திய உணவை.
ஆகவே இந்த ஒரு ஓமையினுடைய மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் பாற்று கிறிஸ்துவினுடைய மனவாட்டி ஆவதற்கான சூழ்நிலையில் பிதாவாகிய தேவன் தாழ்மையான இடத்துல உள்ளவங்கள தான் மேல் இருக்கைக்கு கொண்டாட போறார். அப்ப அந்த மேல் இருக்கைக்குரிய தகுதிக்குரிய ஒரு ஊழியத்தை, அந்த தாழ்மையான ஊழியத்தை எப்படி செய்யணுங்க போதான் விருந்தா கொடுக்கணும். அந்த விருந்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஓமையின் வாயிலாக நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஓமையில் ஏதாச்சும் கேள்வி இருந்தால் சொல்லுங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு வசனத்தை படிச்சிருங்கம்மா 7லேருந்து. லூக்கா 14ஆம் அதிகாரம் வசனம் 7 விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தியிருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாராகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஆமென்.